மொபைல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஸ்லோவா இருக்கக்கூடிய மொபைலை எப்படி ஃபாஸ்டா மாத்துறது அப்படின்றதான் இந்த வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்ற டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் ஆர் ரீபூட் பண்ணுங்க. ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா ரீபூட்னு ஷோ ஆகும். ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட்னு ஷோ ஆகும். ஜஸ்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆப்ஷன் காட்டும். அதில் ரீஸ்டார்ட் ஆர் ரீபூட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோன் ஒன் டைம் சுவிச் ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபோனை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஃபோன் ஒர்க் ஆகும். அதனால் ஃபஸ்ட் மெத்தட் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஆப்ஷன் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ள ஸ்க்ரால் பண்ணி அந்த ஆப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் எந்த ஆப்லாம் நீங்கள் பெருசாக யூஸே பண்ண மாட்டீங்களோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதில் பேட்டரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்டட் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த மாதிரி ஆப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிடுங்க. அப்படி ஆன் பண்ணுறப்ப அந்த ஆப் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பெருசாக பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. அதனால உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். அண்ட் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸே பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஃபோட்டோ, வீடியோஸ், டாக்குமெண்ட், ஆடியோ இதெல்லாமே இருந்ததுனாலும் அதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியர் பண்ணிடுங்க. அண்ட் மெயினாக வாட்ஸ்அப் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ, வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் சாட்ஸ்ல எல்லாமே ஷேர் ஆகிடுக்கும். அதிலெல்லாம் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பார்த்து அப்பப்போ கரெக்டாக கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகும். அதனால ஃபோனில் ஸ்டோரேஜ் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் தேவையில்லாதமே கிளியர் பண்ணீங்கனாலே உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் அபவுட் ஃபோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். செட்டிங்ஸில் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஓஎஸ் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா பில்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஓஎஸ் வெர்ஷன் ஆர் பில்ட் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் ஆயிரும். இந்த மாதிரி எனபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு டெவலப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் விண்டோ அனிமேஷன் ஸ்கேலு, டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேலு, அனிமேட்டட் டூரேட் ஸ்கேல் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1x 1xல இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 0.5xல பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 0.5xல நீங்கள் அதை மாற்றிக்கணும். இந்த மாதிரி மாற்றிக்கிட்டாலும் உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த ஒரு செட்டிங்கை கரெக்டாக பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் கேட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்டேட் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகலாம். அதனால ஃபோனில் எப்பப்பெல்லாம் அப்டேட் கொடுக்குறாங்களோ அப்போ எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் அந்த அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. உங்களோட ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்களோட மொபைல் ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.